இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள். மாலை 6 மணி வரை நேரம் இருக்கிறது. வாக்காளர்கள் தங்களது வாக்கினை தவறாமல் வந்து பதிவு செய்ய வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நடிகர் பிரபு தெரிவித்திருந்தார். அதனை பார்த்தோம். தற்போது அண்ணாமலை தனது வாக்கினை பதிவு செய்யும் காட்சிகளை பார்க்கிறோம். தமிழக பாஜக தலைவரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை தனது வாக்கினை பதிவு செய்து வருகிறார். காலை 7 மணி முதலே ஆர்வமுடன் காத்திருந்து திரைப்பிரபலங்கள், கட்சி தலைவர்கள், கட்சியின் மூத்த நிர்வாகிகள், வாக்காளர்கள் உள்ளிட்டோர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். கரூர் தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி தொட்டம்பட்டியில் அண்ணாமலை வாக்களித்து வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் கரூர் தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். மற்றொரு புறம் நடிகர் கார்த்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நடிகர் கார்த்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். மற்றும் பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். I will talk to English separately, sir. Now, Tamil. சந்திரனா உங்களுக்கு என்னன்னா கீழே இருக்குங்க. சந்திரனா கரெக்டா இப்படி வைங்க, கீழே வைங்க, கீழே வைங்க. அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நன்னாளில், தேர்தல் திருவிழா நாளில் நாம் அனைவரும் கூட நம்முடைய ஜனநாயக கடமையை ஆட்ட வேண்டும். காரணம், ஜனநாயகத்தினுடைய வலிமை என்பது வாக்காளர் பெருமக்கள் மட்டும்தான். ஒரு வாக்காளர் பெருமகன் முடிவு செய்கின்றார்கள் இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும், நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும். அதே நேரத்தில் ஆள்பவர்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்க வேண்டும். அதனால் சிந்தித்து எல்லோரும் வாக்களிப்போம். நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆட்டியிருக்கின்றேன். என்னுடைய சொந்த ஊரில் தொட்டம்பட்டியில் பூத் இருக்கக்கூடிய ஊத்துப்பட்டியில் எல்லோரும் முன்னிலையிலும் வந்து என்னுடைய ஜனநாயக கடமையை ஆட்டியிருக்கின்றேன். அதே போல தமிழகம் முழுவதும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட வேண்டுகோள், எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள உங்களுடைய வாக்கை நிச்சயமா நீங்க செலுத்துங்க. நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருவதற்கு உதவுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு துணை நில்லுங்கள். நன்றி, வணக்கம். யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை வாக்காளர்களை தீர்மானிக்கிறார்கள்.
வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயமாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என வாக்களித்த பிறகு பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள்.